குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாதாவரம் ரவுண்டானாவில் இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே. ஸோ லெஃப்ட்டில் கல்கத்தா போகிற பைபாஸ், ரைட்டில் போட்டிங்கன்னா மூலக்கடை போகிற ரோடு. ஸோ இந்த மாதாவரம் ரவுண்டானாலேருந்து ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டரில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டில் அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டே பேசலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ரவுண்டானா, மாதாவரம்க்கு அடுத்து சின்ன ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூவர்ட்ஸ் வடபெரும்பாக்கம் ரெட் ஹில்ஸ் போகக்கூடிய ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, நிறைய வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. இதில் இந்த ஆலமரம் ஜங்ஷனில் ஒரு ரைட் கட் பண்ணோம். ஸோ ஆலமரம் ஜங்ஷன் ரைட் கட் பண்ணோம்னா நம்ம வடபெரும்பாக்கம் போயிடுவோம். இந்த வடபெரும்பாக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்கக்கூடிய ஜோனு. ஈவன் நம்ம ப்ராப்பர்ட்டி சிஎம்டிஏ லிமிட்டில் தான் இருக்குது. கேவிடி டவுன்ஷிப் பார்க்குறீங்க. கேவிடி டவுன்ஷிப்பில் ரீசேல் பிளாட் மட்டுமே 4500 rupees per square feet ஓடிட்டு இருக்கு. நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா. நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாதாவரம் டு அமைய இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 5.5 கிலோமீட்டர்லேயே நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, வெல்கம் சிட்டி. இந்த லேஅவுட்டே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஓன் லேஅவுட் தான், நம்ம டெவலப் பண்ண லேஅவுட் தான். இதில் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணோம், அதில் கஸ்டமரும் வீடு கட்டி வந்துட்டாங்க. நம்மளும் அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வீடு கட்டி சேலுக்காக உருவாக்கியிருக்கோம். ஸோ இது ரைட்டில் நீங்கள் பார்க்குற வெள்ளை வீடு வந்து கஸ்டமர் அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு. இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம சேலுக்காக வச்சுருக்கோம். ஸோ மேற்கொண்டு டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். நீங்க மாதாவரம் ரவுண்டானால இருந்து ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. நம்மளுடைய சொந்த ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம பில்டர் அண்ட் டெவலப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில நம்மளுடைய இது வந்து 19th ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இது இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த ஹவுஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1094 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ்ட். இந்த லேஅவுட்டே ஆக்சுவலா நம்ம ப்ரொமோட் பண்ண லேஅவுட் தான். அந்த லேஅவுட்ல ஒரு பீஸை வந்து நம்மளே கெட்டி சேல் பண்றோம். 1094 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் சைஸ், அதுல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்கோம். இது வந்து சிஎம்டி அப்ரூவ்ட் பிளஸ் லேண்ட் அப்ரூவ்ட். வாங்க ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வீட்டுக்குள்ள வாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். தாராளமா ஒரு செடான் காரை இங்க பார்க் பண்ணலாம். நாங்க ஏற்கனவே பார்க் பண்ணி செக் பண்ணிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரேம்ப் போட்டிருக்கோம். நல்ல வகையில ஒரு காரை பார்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பயோசெப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். சோ பாத்தீங்கன்னா 1200 லிட்டர் கெப்பாசிட்டியில பயோசெப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து இயற்கை முறையில இது வந்து தானா எவபரேட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பயோசெப்டிக் டேங்க். அதை பத்தி நீங்க நேரடியா யூடியூப்ல பல விஷயங்கள் போட்டீங்கன்னா ஈஸியா தெரியும். சோ அந்த வகையில் நம்ம அடுத்து சக் பண்ணிட்டு போனோம், ஈஸியா ஃபில் அப் ஆயிடும். அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம நமக்கு வந்து இந்த பயோசெப்டிக் டேங்க போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போர் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இபியோடைய ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம், உள்ள வாங்க. இங்க ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே இந்த லாபிக்கு அந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கார் வாஷ் பண்ணணும், இல்ல பைக் வாஷ் பண்ணணும், இல்ல செடிக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாத்துக்குமே இந்த 2 டேப் வெளியே சாப்பிட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு காற்று ஃபெசிலிட்டி எல்லாமே இங்க உட்கார்ந்து அவங்க அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள வாங்க, ஒன்னொரு விஷயம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான லாபி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லாபிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இடத்த நீங்க தாராளமா சிட் அவுட்டா பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஷூ கேபினாவோ இல்ல இதுல ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி ஏற்பாடு பண்ணி நல்லபடியா என்ஜாய் பண்ணலாம். ஊஞ்சலுடைய பாயிண்ட் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய துணிகளை நீங்க வாஷிங் மிஷின்ல இங்கேயே வாஷ் பண்ணிட்டு வெளியே எங்கேக்குள்ள காய போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கமே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஒரு அடிஷனலா ஒரு குடம் வைக்கிற மாதிரியும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். தண்ணியோட கல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஈஸியான முறையில வாஷ் பண்ணி உங்க க்ளோத்தை காய வைக்கிறதுக்கு ஏற்றமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்மளோட வீடை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டோர் வந்து ப்ராப்பர் டீக்குட் டோர் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு அழகான 3.5 அடி உடைய ஒரு டோரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிரெஞ்ச் விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த வீட்டுல இருக்கும். ரெண்டாவது உள்ள வாங்க. இந்த ஹால் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16க்கு 10, அதான் இந்த ஹாலோட சைஸ். தாராளமா ஒரு ட்ரிபிள் சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் சோஃபா போடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹால்லயே நீங்க ஏசி வாங்கலாம். அந்த மாதிரி ஏசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹால்ல நல்ல ஒரு டிவி கேபின் இதெல்லாமே செட் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இந்த வீடு பாத்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான் இந்த வீடு கொடுத்துருக்கோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கபோர்ட் ஒர்க்ஸ், கிச்சன் ஒர்க்ஸ், அது மாதிரி இல்லாம ஃபால் சீலிங் ஒர்க் இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்கோம். பண்ணிதான் இந்த வீடு உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் குள்ள போனா வாங்க. மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெசிலிட்டி, காத்து வர மாதிரி நல்ல ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து 10க்கு 11
110 ஸ்கொயர் ஃபீட் இந்த பாத்ரூம் சேர்க்காமயே 110 ஸ்கொயர் ஃபீட் இந்த ரூம் உடைய சைஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து மேல ஃபுல்லா கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். சோ கபோர்ட் போட்டு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்க ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா பாத்ரூம்ல இருந்து வெளியே அவங்க இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள ஈரமா இல்லாம வெளியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தாராளமா ரூமுக்கு வந்துடலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம். சோ அவங்களுக்கு வந்து ரெகுலர் யூசஸ், பீரோ இல்லாம ரெகுலர் யூசஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் பாத்தீங்கன்னா 5 6 30 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பாத்ரூம் கொடுத்துருக்கோம். சோ உள்ள ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வெளியே போறதுக்கு வென்டிலேஷன், கவர் செட்டிங் எல்லாமே ப்ராப்பரா நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம். வாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகைன் நம்ம வந்து இது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காமன் டாய்லெட் இங்க கொடுத்துருக்கோம். ஹால்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா எந்த வித கொச்சமும் இல்லாம இருக்கிறவங்க தெரியாம, ஏன்னா பல வீட்டுல நம்ம பார்த்திருக்கோம் அவங்க ஹால்லயே டாய்லெட் கொடுத்துருப்பாங்க, போயிட்டு வர்றதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அந்த வகையில் இல்லாம ஒரு மறைப்பான ஒரு டாய்லெட். சோ இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹால்ல இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் டாய்லெட், காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா 4 6 24 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதுலயும் கீசர் பாயிண்ட், கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்த ரூம்குள்ள போலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, இந்த வெளிச்சத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இடம் விட்டுருக்கோம். ஓகே, பின்னாடி நம்ம இடம் விட்டுருக்கோம். அந்த வகையில நாளைக்கு பக்கத்துல இருக்க வீடு கட்டினா கூட எந்த வகையிலும் மறைப்பு ஏற்படாது. அந்த வகையில இந்த வெளிச்சம் காத்து வர மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 ரூமோடைய சைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பீரோ வைக்கிறதுக்காக, இப்போ உடல் பீரோ வைக்கிறதுக்காகவும் இல்ல அவங்களுடைய மர பீரோ வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமும் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கோம் டாப்ல. சோ அவங்களுடைய எந்த ஒரு தூசி இல்ல பொருள் உள்ள வச்சது எதுவுமே தெரியாத அளவுக்கு ப்ராப்பரா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஏசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அவங்க வந்து ரெடி டு மூவ் தான். இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும்னா உள்ள வந்து அவங்க உடனே குடியேறலாம், அந்த வகையில் தான் இந்த பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம மேல போய் பார்க்கலாம். ஒன்னொன்னு கிச்சன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மேல போய் பார்க்கலாம் வாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 6க்கு 12 கொடுத்துருக்கோம். தாராளமா 2 லேடிஸ் நின்று கிச்சன்ல ஒர்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு இந்த கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன்லயே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய லாபி பகுதிக்கு தாராளமா வென்டிலேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களுடைய அவனை வச்சுக்கிறதுக்கு, மிக்சியை வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் கபோர்ட் கொடுத்து அங்கேயும் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். மேல உங்களுடைய ஆக்சசரிஸ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கபோர்ட்லயும் உங்களுடைய மசாலா சாமான் வச்சுக்கிற மாதிரி ஆக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கிச்சன்லயே ஃப்ரிட்ஜோட பாயிண்ட் கொடுத்து ரொம்ப இடங்களா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம தனியா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அகலமான ஒரு கிச்சன், தாராளமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம இப்ப மறுபடியும் வெளியே வந்துட்டோம். நம்ம மேல போய் மொட்டை மாடியை பார்க்கலாம். மொட்டை மாடி எவ்வளவு பெருசு, நம்மளை சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்கு, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே 6 இன்ச் ஸ்டெப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வயசானவங்க கூட ஈஸியா ஏறலாம், அந்த வகையில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நல்ல ஈவினிங்ல பாத்தீங்கன்னா நல்ல காத்து ஃபெசிலிட்டி வரும். அது மட்டும் இல்லாம ஏர் சர்க்குலேஷனும் இந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கும் நல்லபடியா வரும். அந்த அளவுக்கு அதை பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க மேல போய் பார்க்கலாம். வாங்க மொட்டை மாடிக்கு வாங்க, மொட்டை மாடியை பாருங்க. மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தாராளமா நம்ம ஒவ்வொரு பில்லருமே சரி பாத்தீங்கன்னா மேல G+2 கட்டுற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஃபியூச்சர்ல தாராளமா G+2 கட்டுற அளவுக்கு நம்ம கான்கிரீட் ஸ்ட்ரென்த்தா போட்டிருக்கோம். எல்லா பில்லரையும் அவங்க ரைஸ் பண்ணி தாராளமா G+2 வீடு கட்டிக்கலாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஏகப்பட்ட வீடு வந்துருச்சு. ஒரு வீடு 2 வீடு இல்ல, ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 வீடுகள் நம்மளுக்கு அருகாமையிலே வந்துட்டு இருக்கு. மொத்த ஏரியால பாத்தீங்கன்னா 100ல இருந்து 200 வீடு ஒரு வருஷத்துக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கு. மாதாவரம் ரவுண்டாண்டால வந்து ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுத்தி கடைகள் ஃபெசிலிட்டி இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே அருகாமையில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் உடனே எந்தவித பயமும் இல்லாம வீடு கட்டி குடியேற அளவு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு பிடிக்கும். நீங்க மேற்கொண்டு இந்த வீடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அருகாமையிலே ஆர்சி இன்ஃபான்சியா ஸ்கூல் இருக்கு. தூரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்சி இன்ஃபான்சியா ஸ்கூல் இருக்கு. ஸோ நம்மளுடைய அது மட்டும் இல்லாம இங்க ஆல்பா மெட்ரிகுலேஷன், டான்போஸ்கோ மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி பல ஸ்கூலோடைய பஸ்ஸுகள் நம்ம கேம்பஸுக்கு, ஐ மீன் கேம்பஸ்னா நம்மளுடைய காம்பவுண்டுக்கே வருது. நீங்க இங்க இருந்து உங்களுடைய பசங்களை ஏற்றி விடலாம். ஸோ அந்த வகையில் எந்தவித பயமும் இல்லாம நல்லபடியா இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கோம். ஸோ நீங்க நல்லபடியா லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு.
இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 52 lakhs கோட் பண்றோம். ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 1094 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அப்ரூவ்டோட 52 lakhs நம்ம கோட் பண்றோம். ஸோ சீக்கிரமா வந்து நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட் நெகோசியபிளும் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அருமையான லொகேஷன்ல அருமையான முறையில் கட்டி வச்சிருக்கோம். வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேரில் நம்ம இதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில் பேசலாம். கண்டிப்பா அவங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.